அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசு ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சிந்தித்து தியானித்து அவருடைய ஆசிரியரை, அவருடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நயின் விதவையினுடைய மகனை உயிர்ப்பித்த நிகழ்ச்சியை சிந்தித்து அவர் தருகின்ற ஆறுதலையும் ஆற்றலையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் தொடங்குவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த நாளுக்காய் கூட உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்வதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்படியாக தகப்பனே, நயின் விதவையின் மகனை உயிர்ப்பித்ததைப் போல எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் உயிர்ப்பிப்பீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய ஆவியானவரை அனுப்பி நீர் உயிர்ப்பிக்கப் போவதற்காய் நன்றி. புதியதொரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கட்டளையிடப் போவதற்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே ஒரு பெரிய இறைவாக்கினர் தோன்றி இருப்பதற்காக நன்றி. அப்பா, உம்முடைய ஆவியானவரால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இரண்டு மிகப்பெரிய ஊர்வலங்களை நாம் சந்திக்கின்றோம். ஒன்று, நயின் ஊரிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு சோகமான ஒரு ஊர்வலம், அழுகையின் ஊர்வலம், துயரத்தின் ஊர்வலம். அந்த ஊர்வலத்திலே இறந்த வாலிபன் ஒருவனை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த தாயினுடைய அழுகை, கண்ணீரானது அங்கே இருக்கின்ற எல்லாரையும் சோகத்திலே மூழ்கடிக்கிறது. அந்த வேதனையின் ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்றோ, இந்த நயின் பட்டணத்திற்குள்ளே நுழைகின்ற இயேசுவின் ஊர்வலம், மிகப்பெரிய இறைவாக்கினரின் ஊர்வலம், கடவுளின் ஊர்வலம். அவரை சுற்றிலும் அவருடைய சீடர்கள், பெரும் திரளான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற ஊர்வலம், விண்ணகத்தை சுட்டி காட்டுகின்ற ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு ஊர்வலங்களுமே நயின் நகரினுடைய எல்லையிலே சந்திக்கின்றன. இயேசு ஆண்டவரால் அந்த சோகமான ஊர்வலத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்ல முடியவில்லை. தன்னுடைய ஊர்வலத்தை அப்படியே நிறுத்துகிறார், தன்னுடைய பயணத்தை நிறுத்துகிறார். அந்த அழுது கொண்டிருக்கின்ற அந்த தாயினுடைய கண்ணீரை, அவருடைய உள்ளத்தை உடைக்கிறது. அந்த தாயை பார்த்து சொல்லுகின்றார், அல்லாதீர் என்று சொல்லி அந்த பாடையை நிறுத்தி இறந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்கின்றார். அங்கே அவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். அன்பானவர்களே, இதற்கு முன்பாக வேதாகமத்திலே உயிர்ப்பு நிகழ்ச்சிகளை நாம் காண முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், 1 அரசராகமத்திலே 17வது அதிகாரத்திலே முதலாக எலியா இறைவாக்கினர் இதை போன்றே ஒரு இறந்த ஒரு வாலிப பையனை உயிரோடு எழுப்புகின்றார். அவனும் தாய்க்கு ஒரே மகன், அவளும் விதவை பெண். சரப்தா விதவை பெண்ணினுடைய மகளை எலியா இறைவாக்கினர் உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சியை நாம் 1 அரசராகமம் 17:17 வாசிக்க முடியும். இந்த உயிர்ப்புக்குமே அநேக ஒற்றுமைகள் உண்டு. அவனும் ஒரு விதவை பெண்ணினுடைய மகன், இவனும் ஒரு விதவை தாயினுடைய மகன். அங்கேயும் இறைவாக்கினர் உயிரோடு எழுப்புகின்றார், இங்கேயும் இயேசு ஆண்டவர் இவனை உயிரோடு எழுப்புகின்றார். இயேசு ஆண்டவர் செய்த இந்த புதுமையினுடைய ஒரு முன்னோட்டம் தான் அங்கே எலியா இறைவாக்கினர் செய்ததாகும். இயேசு ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தினுடைய பின்னணியிலே பல அர்த்தங்கள் உண்டு. இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கின்ற பொழுது அதற்கு பின்னாலே பல அடையாளங்களும் அற்புதங்களையும் நாம் காண முடியும். நமக்கு சொல்லுகின்ற படிப்பினைகளும் நிறைய உண்டு. இன்றைய இந்த அற்புதத்திலே கூட இயேசு ஆண்டவர் 2 முக்கியமான அறிவுரைகளை நமக்கு சொல்லுகின்றார், படிப்பினைகளை நமக்கு தருகின்றார், 2 ஆழ்ந்த கருத்துக்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அவற்றை நீங்களும் நானும் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய இறப்பிற்கு பிறகு நமக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதுதான் முதலாவதாக இயேசு ஆண்டவர் இந்த உயிர்ப்பின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகின்ற பாடம்.
ஆகவே தான் இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலேயுமே இந்த மரணத்தை குறித்து அழிவு என்று சொல்வதில்லை, முடிவு என்று சொல்வதில்லை. இந்த மரணம் என்பது, சாவு என்பது ஒரு தூக்கம் என்று சொல்லுகின்றார். தூங்குகின்ற மனிதன் எப்படி மீண்டுமாக எழும்புவானோ அப்படியா இறக்கின்ற இந்த மனிதர்கள் மீண்டுமாக விண்ணக வாழ்வுக்கு உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியானது முதலாவதாக நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஆகவே தான் இயேசு ஆண்டவர் கூட லாசரை இறந்த உடனே தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், லாசர் தூங்குகிறானாம், அவனை போய் எழுப்புவோம் வாருங்கள் என்கிறார். அப்பொழுது சீடர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே, தூங்கினால் நலம் பெறுவானே என்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் புரியும்படியாக, லாசர் இறந்து விட்டான், வாருங்கள் அவனை உயிரோடு எழுப்பப் போவோம் என்கிறார். அதை போன்று யாயிரனுடைய மகள் இறந்து போய் எல்லாரும் அழுது கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், சிறுமி சாகவில்லை, தூங்குகிறாள் என்கின்றார். அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர், தலித்தாகும், சிறுமியை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று சொல்லி அவரை உயிரோடு எழுப்புகின்றார். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவருக்கு சாவு என்பது ஒரு தூக்கம், மரணம் என்பது முடிவு அல்ல, அழிவு அல்ல. இதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன் பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு அறிவுரையாக இருக்கிறது, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. இரண்டாவது பாடம் என்ன? இயேசு ஆண்டவர் அந்த விதவை பெண்ணினுடைய மகனை உயிரோடு எழுப்பிவிட்டார். அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். அதனால் நமக்கும் என்ன சந்தோஷம்? இயேசு ஆண்டவர் இதன் வழியாக கற்றுக் கொடுக்கிறார், அதைவிட மேலான சந்தோஷத்தை இறைவனால் உங்களுக்கு தர முடியும். இன்றைய உலகிலே எத்தனையோ விதவை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மைதானே? எத்தனையோ விதவை தாய்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே, எத்தனையோ பேர் தன்னுடைய கணவனை இழந்து போகிறார்களே, தங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதாரமாக இருக்கின்ற குடும்ப தலைவனை இழந்து போகின்ற பொழுது, அதுவும் சின்ன பிள்ளைகளை, சிறு குழந்தைகளை விட்டு கணவன் இறந்து போகின்ற பொழுது எத்தனை தாய்மார்கள் துடிக்கிறார்கள். அதை போன்று சிறு குழந்தைகளை விட்டு தன்னுடைய அன்பு மனைவியை இழக்கின்ற பொழுது எத்தனை கணவர்கள் துடித்து போயிருக்கிறார்கள். அதை போன்று தங்களுடைய கண்முன்னாலே விபத்திலே தங்களுடைய பெற்றோர்களை இழந்து போகின்ற பிள்ளைகள் அனாதைகளாகி கண்ணீர் வடிக்கிறார்களே. இவர்களுக்கெல்லாம் இந்த அற்புதம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, எப்படி அந்த தாயினுடைய கண்ணீரை இயேசு ஆண்டவர் துடைத்தாரோ, அப்படியாக இந்த நாளிலும் கூட தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய கணவனை, தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கின்றவர்களை இழக்கின்ற பொழுது தேவன் அங்கே வந்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அழாதீர் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கின்றார். அவருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை தம்முடைய ஆவியானவரை அனுப்பி புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் எசேக்கியேல் 37:1-10 முடிய உள்ள இறைவார்த்தையிலே நாம் படிக்க முடியும். அதை நீங்கள் கட்டாயம் படியுங்கள். அங்கே தேவன் மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கிலே கிடக்கின்ற எலும்புகளை எல்லாம் பார்த்து சொல்லுகின்றார், இந்த எலும்புகள் உயிரோடு எழும்ப முடியுமா? அப்பொழுது இறைவாக்கினர் எசேக்கியேல் சொல்லுகின்றார், ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உமக்குத்தான் தெரியும். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், நீ இந்த எலும்புகளுக்கு இறைவனுடைய வார்த்தையை சொல், கடவுளுடைய வார்த்தையை சொல், அப்பொழுது இவைகள் உயிரோடு எழும்பும் என்கின்றார். இறைவாக்கினர் அப்படியே செய்கின்றார். அந்த காய்ந்து போன எலும்புகள் எல்லாம், உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் அந்த இறை வார்த்தையை கேட்க 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 ஒன்றோடு ஒன்றாக சேருகின்றது. அவைகளிலே நரம்புகள் வருகிறது, சதைகள் உண்டாகிறது, தோள்கள் மூடுகிறது. அங்கே உயிரோடு வருகின்ற பொழுது மிகப்பெரிய படைத்திரளை போல உயிரோடு எழும்பி நிற்கின்றார்கள். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாமும் பலவற்றை இழந்து போய் வாழ்க்கையிலே தனி மரங்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வருகின்றார். தம்முடைய ஆவியானவரை நம்மிடத்திலே கொடுக்க வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் உயிர் பெறும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, அப்பா, நயின் விதவையினுடைய மகனை உயிர்ப்பித்து எங்களுக்கு 2 மிக பெரிய கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தவரே, அடையாளங்களை சொல்லிக் கொடுத்தவரே, உமக்கு நன்றிப்பா. எங்களுடைய வாழ்க்கையத்தோடு முடிந்து போவது இல்லை. நாங்களும் மீண்டும் உயிர்த்து உம்மோடு இருப்போம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அழிவுகள் எல்லாவற்றையும் உம்மாலே புதுப்பிக்க முடியும். பல்வேறு இழப்புகளை அப்பா சந்தித்து கொண்டிருக்கின்ற உன் பிள்ளைகளை பாரும்.
வியாதியினாலே பல்வேறு இழப்புக்கள், பணத்தினாலே பொருளாதாரத்தை இழந்ததினாலே பலவிதமான துன்பங்கள், தங்களுடைய பிள்ளைகளை இழந்ததினாலே, கணவனை இழந்ததினாலே, மனைவியை இழந்ததினாலே, பெற்றோர்களை இழந்ததினாலே, சகோதரனை இழந்ததினாலே, சகோதரியை இழந்ததினாலே, அப்பா வாழ்க்கையிலே வேதனையோடு இருக்கின்ற உன் பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதியும். எப்படி அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அல்லாதீர் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையிலே அப்பா மாற்றங்களை உண்டாக்கினீரோ, அப்படியாய் உம்முடைய ஆவியை அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. இழந்து போயிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உம்முடைய ஆவியானவரை அனுப்பி மகிழ்ச்சியை கொடுப்பீராக. இதை நீர் இப்பொழுதே செய்வதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.